அப்பாக்களை நினைச்சுக்கங்க. உங்களுக்கு சிக்கல் வருகிற போதெல்லாம் அப்பாக்களை நினைங்கள். நீங்க கஷ்டம் நினைக்கிறீங்கல்ல, அதுல எதையுமே அவர் பார்த்ததே கிடையாது. நல்ல சோறு சாப்பிட்டதில்லை. ஒரு வீட்டோட வாசல கிடக்கிற செருப்பை பார்த்தா தெரிஞ்சிடும் எது அப்பன் விட்டு எது பிள்ளைட்டு. வீட்டுக்குள்ள ஒரு அலமாரியில் இருக்க சட்டையை பார்த்தா தெரிஞ்சிடும் எது அப்பா விட்டு எது பிள்ளைட்டு. தனக்கு கிடைக்காத எல்லாமும் தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 3 வேளை சாப்பாட்டில் ஒரு சாப்பாட்டை ஓரங்கட்டி காலம் முழுக்க நோய்களுக்கு எந்த மருந்து எடுத்து அவன் பிள்ளைகளுக்காகவே வாழ்றாள் ஒரு அப்பன். அந்த தந்தையின் தியாகத்தில் பாதி இருந்தா போதும் நம்ம தலை நிமிர்வதற்கு, வேற ஒண்ணுமே வேண்டாம். தன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறது ஒரு தந்தை பார்த்தான் தன்னுடைய பிள்ளையை ஆளாக்குவதற்கு. கொஞ்சோடு இடம் இருக்கு, விவசாயம் பண்றேன், விவசாயம் பண்ணா காசு பத்தல, கூலி வேலைக்கு போறேன், சின்னதா ஒரு கடை வைக்கிறேன், கடன் ஒண்ணு வாங்குறேன், மனைவி நகையை அடமான வைக்கிறேன், 3 வேளை சாப்பாட்டுல ஒன்ன கட் பண்றேன், தீபாவளி பண்டிகை சின்னதாக மாத்திக்கிறேன், சின்னதாக கைமாத்து வாங்கிக்கிறேன், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன், எவன் காலையாவது விழுகிறேன், என் பிள்ளை ஆளாக்குறேன். என்னெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு பாக்குறான் ஒரு அப்பா. ஆனா நாம என்னெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு பாக்குறோம். தோத்து போறதுக்கு காரணம் தர்றோம், அப்பனுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணம் தான். நானு சிரமம் வருகிற போது தந்தையை நினையுங்கள். உலகத்தின் அற்புதமான மனிதன் தந்தை. உலகத்தின் அற்புதமான மனிதன் தந்தை தான்.